தமிழக முதல்வர் ஸ்டாலின் டெல்லிக்கு கூட்டணி விவகாரமாக பேசுவதற்காக போயிருந்தார். தென் தமிழக மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நிலையிலும் கூட்டணிதான் முக்கியம் என்று ஸ்டாலின் இங்கிருந்து அங்கே ஓடினார். ஆனால் ஸ்டாலினை தவிர அங்கிருந்த அனைத்து மாநில முதல்வர்களிடம் சோனியா காந்தி போய் நலம் விசாரித்துள்ளார். ஆனால் ஸ்டாலினை மட்டும் கண்டுகொள்ளவில்லை. இருப்பினும் ஸ்டாலின் சோனியா காந்தி செல்லும் இடமெல்லாம் திரும்பி திரும்பி பார்த்த பிறகும் ஸ்டாலினை கண்டுகொள்ளவில்லை. அப்படி என்றால் ஸ்டாலினை புறக்கணிக்கிறார்களா என்று எதிர்தரப்பினர் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த மானங்கெட்ட கூட்டணி தேவையா என்று மக்கள் விமர்சித்து வருகின்றனர். இதற்கு இணையவாசிகள் திமுகவுக்கு காங்கிரஸ் கொடுக்கும் மரியாதை என்றும் எப்படி மரியாதை கிடைக்கும், மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ஜெயிக்கும் என்று இருந்த நிலையை தன்னுடைய மகனை வைத்து சனாதனத்தை ஒழிப்பேன் என பேச வைத்து காங்கிரஸை காலி செய்ததால் தான் காங்கிரசினர் ஸ்டாலினை ஒதுக்கி வைக்கின்றனர் என்றும், இப்படியொரு அவமான கூட்டணி தேவையா, இப்படி கூட்டணிக்காக அலைவதை விடுத்து மக்கள் நல பணிகளை கவனம் செலுத்தினால் நன்றாக இருக்கும் என்று கருத்து பதிவிட்டு வருகின்றனர். இதற்கு முன்னரும் கர்நாடகாவில் நடந்த முதல்வர் பதவியேற்கும் விழாவில் ராகுல் காந்திக்கு தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கை கொடுக்கும் போது அதை கண்டுகொள்ளாமல் சென்ற காணொலியும் வெளியாகி பேசும் பொருளாகி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது.